மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். ஏன் ஜானு, என்னவா இருக்கும்? எதுக்கு அவளுக்கு வயிறு வலிச்சிருக்கும் தெரியலையே கௌதம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஜானு. ஜானு, தப்பா ஏதாவது இருக்குமா? சேச்சே, அதான் டாக்டர் வந்துட்டாங்கல்ல, அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, அவங்க பாத்துக்குவாங்க. ஏதாவது சுளுக்கு பிடிச்சிருக்கும், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல டாக்டர் வெளியில வந்துட்டு இலக்கியாவும் குழந்தையும் நல்லா இருக்காங்கன்னு தான் சொல்லுவாங்க. பாத்துட்டே இருங்க. கவலைப்படாத. டாக்டர், என்னாச்சு டாக்டர்? குழந்தையும் இலக்கியாவும் நல்லா இருக்காங்கல்ல? குழந்தை எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? ஒரு நிமிஷம் அங்க வாங்க. வா டாக்டர், உட்காருங்க. என்னாச்சு டாக்டர், சொல்லுங்க. உங்க மருமக கர்ப்பமா இருக்கிறத யார் சொன்னது? டாக்டர், புரியல. இலக்கியா கர்ப்பமாவே இல்ல. டாக்டர், என்ன டாக்டர் சொல்றீங்க? ஆமா ஜானகி, கர்ப்பமானதுக்கான அறிகுறியே இல்லையே. அப்புறம் எப்படி உன் மருமக கர்ப்பமா இருக்கான்னு சொன்ன? எப்படி தெரிஞ்சது உங்களுக்கு? இல்ல டாக்டர், இலக்கியா பிரெக்னன்ட் டெஸ்ட் கிட் வாங்கி பாத்திருக்கா? ஆமா டாக்டர், அதுல 2 கோடு வந்தது. அத வச்சுதான் அவ பிரெக்னன்ட்டா இருக்கான்னு நாங்க கன்ஃபார்ம் பண்ணோம். சில நேரம் இந்த மாதிரி நடக்க வாய்ப்புண்டு. அது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டா கூட இருக்கலாம். சில சமயம் அது எக்ஸ்பைரி ஆனது கூட இருக்கலாம். ஆனா ஒண்ணு கன்ஃபார்ம், இலக்கியா கர்ப்பமாகல. என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? நாங்க ரொம்ப நம்பிக்கிட்டு இருந்தோம். எங்களால தாங்கிக்க முடியல டாக்டர். நீங்க சொல்றத கேட்டா ஒரு மாதிரியா இருக்கு. இதுக்கே இவ்ளோ வருத்தப்படுறீங்க? இதை விட அதிர்ச்சியான விஷயம் இன்னொன்னு இருக்கு. அதை எப்படி தாங்குவீங்க? என்ன டாக்டர்? செக் பண்ணப்பதான் தெரிஞ்சது. இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே இலக்கியாக்கு குழந்தை பிறக்காது. டாக்டர், டாக்டர், நீங்க சொல்றது? எஸ் மிஸ்டர் கௌதம், உங்க மனைவியோட கர்ப்பப்பை ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு குழந்தைய தாங்குற அளவுக்கு சக்தி அந்த கர்ப்பப்பைக்கு இல்ல. அதனால லைஃப் லாங் அவங்களால குழந்தை பெத்துக்க முடியாது. கடவுளே, என்ன டாக்டர் இப்படி சொல்லிட்டீங்க? என் உயிரே போற மாதிரி இருக்கு. என்ன டாக்டர் இதெல்லாம்? நான் உங்க ஃபேமிலி டாக்டர், நான் பொய் சொல்லுவேனா? மனசுக்கு சங்கடமான விஷயம்தான், வேற வழி இல்ல, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க மருமகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடையாது. இல்ல டாக்டர், இல்ல. இலக்கியாக்கு ஒண்ணும் இல்ல. அவளுக்கு ஏதோ ஆயிருக்காது டாக்டர், நான் நம்ப மாட்டேன். இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. நல்லா செக் பண்ணீங்களா? சொல்லுங்க டாக்டர், ப்ளீஸ் ப்ளீஸ். கௌதம், செக் பண்ணாம சொல்லுவேனா? கிளியரா செக் பண்ணிட்டேன். இலக்கியோட கண்டிஷன் இதான். சாரி கௌதம். டாக்டர், நீங்க சொன்ன மாதிரியே பிரெக்னன்சி கிட் எக்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஆனா அவளுக்கு வயிறு வலிச்சது, வாந்தி எல்லாம் எடுத்தாளே டாக்டர், அதெல்லாம் எப்படி டாக்டர்? வாமிட்க்கு ஃபுட் பாய்சன் கூட காரணமா இருக்கலாம். வயிற்று வலிக்கு மென்சஸ் ப்ராப்ளம், அதுக்கு ஏத்தபடி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நான் ஷூரா சொல்றேன், இலக்கியா கர்ப்பம் ஆகல, ஆகிறதுக்கான வாய்ப்பும் இல்ல. இதான் ஃபேக்ட். நீங்க சிட்டில எந்த டாக்டர் கிட்ட போய் கேட்டாலும் இதத்தான் சொல்லுவாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், யூட்ரஸ் பலவீனமா இருக்கிறதுனால மறுபடியும் நீங்க குழந்தை பெத்துக்க முயற்சி பண்ணீங்கன்னா குழந்தையும் காப்பாத்த முடியாது, இலக்கியாவையும் காப்பாத்த முடியாது. மனசு தேத்திக்குங்க.
இலக்கியா அப்ப எப்படி இருக்கா? ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது, மயக்கத்துல இருக்காங்க. மயக்கம் தெளிஞ்சது வீட்டுக்கு கூட்டு போங்க. நாங்க போய் பார்க்கலாமா டாக்டர்? தாராளமா போய் பாருங்க. அப்பா சார், அவங்க திங்ஸ் இருந்தாங்க. ஓகே பத்திரம் சார். இலக்கியா நதியிலே விழுந்த இலையென உனது பயணங்கள் தொடர்ந்து போகட்டும். அலைவரும் அடுத்த திருப்பத்தில் நமக்கு குழந்தை பொறுக்க போகுது. ஏ நான் அப்பாவாக போறேன். ஏ இலக்கியா இலக்கியா ஏ நான் அப்பாவாக போறேன். தவறி வீட்டில் வந்த பறவையை போலவே பார்க்கிறாய். நீ கடவுள் எழுதி வைத்த மண்ணில் வந்த ஒரு கவிதையடா. அதன் இடையில் இரு உயிர்கள் செய்த எழுத்து பிழை பாவமடா. இலக்கியா, நம்ம கனவு நொறுங்கினது தெரியாம எப்படி படுத்திருக்கேன். இத நான் எப்படி சொல்ல போறேன் உன்கிட்ட? கௌதம், அழாதப்பா, அழாத. இலக்கியா, ஓடி வந்து நான் கர்ப்பமா இருக்கேன்னு ஆசாசியா சொன்னியே. ஆனா நான் பதிலுக்கு என்ன சொல்ல போறேன் தெரியுமா? நீ கர்ப்பமா இல்லைன்னு நான் சொல்ல போறேன் இலக்கியா. நீங்க அப்பாவாக போறீங்கன்னு சொன்ன உனக்கு பதிலுக்கு என்ன சொல்ல போறேன் தெரியுமா? நான் அப்பாவே ஆக முடியாதுன்னு சொல்ல போறேன். இதை நான் எப்படி சொல்லுவேன் இலக்கியா? கௌதம், இலக்கியா, நீ எப்படிமா இருக்க? என்ன கௌதம்? சொல்லு சொல்லு இலக்கியா. டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் கர்ப்பமா இருக்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? பிரச்சனை ஒன்றும் இல்லைல்ல? எதுக்கு எனக்கு வயிற்று வலி வந்துச்சு? அத்தை, டாக்டர் கிட்ட கேட்டீங்களா? சொல்லுங்க. குழந்தை உருவாகி எத்தனை நாள் ஆச்சா? ஏன் பேசாம இருக்கீங்க கௌதம்? டாக்டர் என்னதான் சொன்னாங்க? குழந்தை நல்லா இருக்குல்ல? கௌதம், என்னாச்சு? எதுக்காக அழறீங்க? அத்தை, நீங்க அழறீங்க. சொல்ல போறீங்களா இல்லையா? சொல்லுங்க. உனக்கு சொல்லுங்க. இனிமே உனக்கு எனக்கு சொல்லுங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு இலக்கியா. இலக்கியா கர்ப்பமாவே இல்ல. இனி எப்பவுமே இலக்கியாக்கு குழந்தை பிறக்காது. இலக்கியா, இலக்கியா,
நான் கர்ப்பம் இல்லையா? அம்மாடி, 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 கர்ப்பம் இல்லையா? சொல்லுங்க. அம்மாடி, இலக்கியா, சொல்லுங்க. எனக்கு இனிமே குழந்தை பிறக்காதா? என்னால அம்மா ஆக முடியாதா? இலக்கியா, அம்மாடி, இலக்கியா, நான் என்ன பாவம் பண்ணேன்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இலக்கியா, கௌதம், கௌதம், நான் உடைஞ்சிட்டேன் கௌதம். என்னால நம்ப முடியல, என்னால நம்பவே முடியல கௌதம். நான் தாயானது எனக்கு தெரிஞ்சது கௌதம். உள்ள ஒரு உயிர் இருக்கிறது என் உடம்பு எனக்கு சொல்லுச்சு. நான் உணர்ந்தேன் கௌதம், நான் உணர்ந்தேன். அப்புறம் எப்படி கௌதம் நான் கர்ப்பம் இல்லைன்னு சொல்றாங்க? எப்படி சொல்றாங்க? கௌதம், நடக்கிறதெல்லாம் நிஜமா? நிஜமா? அத்தை சொல்லுங்க அத்தை, நிஜமா? இல்ல இல்ல, இதெல்லாம் கனவு, இதெல்லாம் கனவுதான். கடவுளே, இதெல்லாம் கனவா இருக்க கூடாதா? உனக்கு நான் இருக்கேன். இதுக்கும் கவலைப்படாத இலக்கியா. கடவுளே, 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 என் மருமகளுக்கு இப்படி ஒரு நிலைமையா? நான் உன்னை வேண்டாத நாளே இல்லையே, ஏன் எங்களை இப்படி சோதிக்கிற? அப்போ அப்போ என் மருமகளுக்கு குழந்தைய பிறக்காதா? எங்க குடும்பத்துக்கு வாரிசு, எங்க குடும்பமே தழைக்காதா? கடவுளே, ஏன் இப்படி எல்லாம் பண்ற? இந்த மெடிசன் அவங்கள ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எனக்கு எதுக்கு இந்த மருந்தெல்லாம்? நான் தான் செத்துட்டேனே. ஐயோ, செத்து போன என் உயிரை இந்த மருந்தெல்லாம் திருப்பி தருமா? இந்த மருந்த சாப்பிட்டா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா? இந்த மருந்தால நான் அம்மா ஆயிடுவேனா? ஆக மாட்டேன்ல, ஆக மாட்டேன்ல. அப்புறம் எதுக்கு இந்த மருந்தெல்லாம்? ஐயோ கௌதம், என் குழந்தை எங்க? கௌதம், என் குழந்தை எங்க? சொல்லுங்க. இலக்கியா, நான் மனசார யாருக்கும் எந்த தீங்கும் செஞ்சதில்ல. அப்புறம் ஏன் கௌதம் எனக்கு இந்த நரகம்லாம்? கடவுளே, இல்லாத என்னால தாங்க முடியல. குழந்தை இல்லைன்னா என்ன இலக்கியா? உனக்கு நான் இருக்கேன். நீ ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க? நான் இருக்கேன், நான் இருக்கேன் இலக்கியா. இல்ல கௌதம், 10 மாசம் கழிச்சு நான் குழந்தையோட அந்த வீட்டு வாசல்ல நிப்பேன். அத்தை எனக்கு ஆர்த்தி எடுப்பாங்கன்னு கனவெல்லாம் கண்டேன். ஐயோ, நான் எப்படி இப்ப வெறும் கையோட வீட்டுக்கு வருவேன்? நான் எப்படி வருவேன்? ஏய், சத்தம் போடாம இரு. அழுதுகிட்டு இருந்தா உன்னை புண்ணே போட்டுருவேன். பாத்துக்க. அம்மா, ஏய், அம்மா, கையெடு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. என்னை எப்படியாவது காப்பாத்துமா. என் பொண்ணை அவுத்து விட்டுருங்க. Please, அவுத்து விடுங்க. ஏய், போன் சொல்றேல்ல. என் பொண்ணை விட்டுருங்கப்பா. ஏய், சொல்றேல்ல. என் பொண்ணை விட்டுருங்கப்பா. அவளுக்கு அடுத்த வர கல்யாணம்ப்பா. தள்ளி போ. தள்ளுங்கற. ப்ளீஸ்ப்பா, உன்னை கெஞ்சி கேக்குறேன்ப்பா. சொல்லிக்கிட்டே இருக்கேன், போங்கறல்ல. போனா அம்மா, போடா.
போ. டாக்டர் இங்க வாங்க டாக்டர். என் பொண்ணை விட்டுருங்க மேடம். அடுத்த வாரம் அவளுக்கு கல்யாணம் இருக்கு. இன்விடேஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்ப போய் தூக்கிட்டு வந்துட்டீங்களே. அவளை எதுவும் பண்ணிடாதீங்க, விட சொல்லுங்க. நான் சொல்றத செய்யலன்னாதான் உன் மகளை ஏதாவது பண்ணிடுவேன். செஞ்சுட்டா சேதாரம் இல்லாம அப்படியே கூட்டிட்டு போயிடலாம். என்ன நான் சொன்ன மாதிரி இலக்கியா ஃபேமிலி கிட்ட சொல்லிட்டியா? சொல்லிட்டேன். போட்ட பிளான் படி இலக்கியாவோட கர்ப்பம் கலைஞ்சிடுச்சா? கலையணும். ஏன்னா நான் கொடுத்த மருந்தோட பவர் அப்படி. இலக்கியா அழுதுட்டு போன மாதிரி வாழ்க்கை ஃபுல்லா அழுதுகிட்டே இருக்கணும். அதுதான் எனக்கு வேணும். வெல்டன் டாக்டர், சொன்னதை கரெக்டா செஞ்சிட்டீங்க. நீங்க அவங்க குடும்ப டாக்டர் இல்ல, குடும்ப கட்டுப்பாடு டாக்டர். பாவம் அந்த இலக்கியா. அவ கர்ப்பத்தை கழிச்சு குழந்தை பாக்கி இல்லைன்னு சொல்லி அவளை இப்படி முடக்கிட்டீங்களே, இது நியாயமா? என்ன பொறுத்த வரைக்கும் நியாயம்தான். செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு அனுப்பிடுவேன்னு என்ன மிரட்டி இலக்கியா வீட்டை விட்டு துரத்தனல்ல, அதுக்கு தான் இந்த தண்டனை. கூடிய சீக்கிரம் அவளையும் அந்த வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. எப்படி என்னோட ரிவைஞ்ச்? உங்க பேச்ச கேட்டு நானும் ஜானகி குடும்பத்துக்கு பாவத்தை பண்ணிட்டேன். அதான் நீங்க கேட்டதை செஞ்சிட்டேன்ல. என் பொண்ணை அவுத்து விடுங்க. டேய் மேடம் அவுத்து விடுங்கடா. அம்மா தீபா, இங்க பாரு டாக்டர், இந்த விஷயம் கடைசி வரைக்கும் வெளியில தெரியக்கூடாது. ஃபேமிலி டாக்டர்ங்கிற அக்கறையில ஏதாவது அவங்க கிட்ட உண்மையை வளர்ன அப்புறம் பொண்ணு கழுத்துல தாலி ஏறாது, வெறும் கயிறு தான் ஏறும். என்ன புரியலையா? தொங்க விட்டுருவேன், புரியுதா? ஜாக்கிரதை. இல்ல நான் சொல்ல மாட்டேன். அந்த பயம் இருக்கட்டும், போங்க. இலக்கியா, என்னை அடி வீட்டை விட்டு துரத்துன. ஏன் ஆண்டி, இவ என்னமோ இலக்கியாவுக்கு மாமியார் மாதிரி இவ்ளோ துடி துடிக்கிறா? எல்லாம் கௌதம் கொடுக்கற இடம். அம்மா லொம்மாங்க வேண்டியது அவளும் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிட்டா. செக்கப்க்கு ஹாஸ்பிட்டல் போனவங்க இன்னும் ஏன் வரல? வருவாங்க. நான் சொல்லல, கருவோட கதை முடிஞ்சது. இலக்கியா, என்னாச்சுமா? ஏன் அழற? என்னம்மா? ஐயோ இலக்கியா, கௌதம் என்னாச்சு? கௌதம் ஏன் அழுதுட்டு இருக்கா? இலக்கியா, ஏய், இப்ப எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க? அண்ணி, என்னாச்சு? இலக்கியா இலக்கியா கர்ப்பமா இல்லையா? அவ வயித்துல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என்ன சொல்றீங்க? கர்ப்பம் ஆகலையா? அது எப்படி? இலக்கியா பிரெக்னன்சி கிட் காட்டும் போது 2 கோடு இருந்துச்சே, அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? இல்ல, எனக்கு இதுல நம்பிக்கை இல்ல. இதுல ஏதோ குழப்பம் இருக்கு. ஏய், அதான் டாக்டரே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன உனக்கு குழப்பம்? இவ பெரிய இவ. இங்க பாரு, நீ சர்வன்ட் மாதிரி நடந்துக்கோ.
போ தள்ளி. இலக்கியா, முதல்ல அழறத நிறுத்து. உன்னால நாங்க தான் அழணும். உருப்படியா ஒரு குழந்தைய பெத்து தரது கூட வக்கில்ல. இதுல டெஸ்ட் பார்த்தாலாம், கோடு இருந்துச்சா, கர்ப்பமானாலாம். யார நீ ஏமாத்திட்டு இருக்க? சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.